தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, அதாவது திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் மற்றும் நிர்வாகிகள்லாம் ஏஐசிசி மற்றும் இளந்தலைவர் ராகுல் காந்தியின் முடிவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், திமுக கூட்டணியிலே தொடரணும், தாவகே கூட்டணியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி இருக்கிறாங்கன்ட்டு இன்றைக்கி அட்வொகேட் உதயகுமாருங்கிறவர் ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டிருக்கார். ஆமாம், நரம்பு, ரத்தம், சதை, புத்தி இதெல்லாம் ஊறிப்போன திமுக காரனாகவே சந்திரமுகியாகவே அடையாளம் மாறிட்டு காங்கிரஸ் கதிரை வேட்டி கட்டிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் கையேந்தி பின்வாசல் வழியாகவும் புறவாசல் வழியாகவும் திமுகவோட நட்பு பாராட்டியவங்களால் இனிமேல் தாங்கிக் கொள்ள முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையே அமைச்சர் தான், நம்மளுடைய வாழ்க்கையே அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் தான் அவங்களுடைய சாவர்கர் பரம்பரையாக வாழ்ந்தவங்களால் இதை ஏற்றுக்க முடியாது. ஆமாம், இது உண்மைதான். அதாவது பெரியசாமி அவர்கள் இன்றைக்கி திமுக கோட்டையாக திண்டுக்கலை மாற்றிருக்காருன்னா அது பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஆனால் நீ காங்கிரஸ்காரனாக நீ இருந்துக்கிட்டு காங்கிரஸ் வேட்டியை மட்டும் கட்டிக்கிட்டு உள் மனநிலையில் திமுகவாக மாறி போன சந்திரமுகி பேயா நீ இருக்கிறத விட திமுகவுக்கு போயிருங்களே, அந்த கட்சிக்காக உழைங்களே, அந்த கட்சியை முன்னேற்ற பாடுபடுங்களே, பெரியசாமி அவர்களுடைய நிழலாகவே இருங்களே, இல்லை அண்ணன் செந்தில்குமார் அவர்களுடைய நிழலாக இருங்களே. ஏன்ப்பா இருக்கிற இடம் ஒன்றுனா அங்கே விசுவாசத்தை காட்டுறதுன்னா அங்கே காட்டுங்க, நாங்கள் தப்புன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் இங்கே கரைவேட்டி கட்டிக்கிட்டு நீங்கள் இளந்தலைவர் ராகுல் காந்தியோ எங்கள் பேரியக்கத்தை பற்றியோ விமர்சனிக்கிறதுக்கோ உங்களுக்கு தகுதி இல்லை. ஆமாம், உங்களுடைய செயல்பாடுகள் நடத்தைகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி திருச்சி வடக்கு மாவட்டத்தில் எங்களுடைய மாவட்டத்தில் சொன்னாருங்க, தேர்தல் சந்திக்கும் போது என்ன சொன்னார்னா, ஐயோ அமைச்சர் மூலமாக ஆக வேண்டிய காரியம் பல இருக்குதுங்க, அமைச்சர்கிட்ட தாங்க உள்ளாட்சி தேர்தல் போகணும், அமைச்சர்கிட்ட தாங்க நாடாளுமன்ற தேர்தல் போகணும், இடையில் அந்த 2 வருடங்கள் 3 வருடங்கள் இருக்குங்க, இதுக்குள்ளே அவர்கிட்ட கையேந்தி சில விஷயங்களை வாங்கி தாங்க நாங்கள் செயல்படுத்த முடியும், உரிமைகளை கேட்டு பெறணுங்க, உரிமைகள் கொடுக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கேங்க, இந்த தடவை முறையாக வாங்கி கொடுத்துருவேங்க அப்படின்னு பேசினார். நான் சொன்னேன், தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒரு மாவட்ட தலைவர். திமுகவோட கூட்டணி இல்லை தருதலுக்கு அப்புறம் தொடருமாங்கிறது தெரியல, திமுகவோட உறவை முறித்து கொண்டு நம்ம தாவேக்காவோட கூட்டணி ஏற்படுத்த போகிறோங்கிறது தெரியல. மாநில தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாண்டிச்சேரியில் அவங்க தோல்வியை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களும் எந்தெந்த தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளாகவே இருந்தாலும் திமுகவே நின்று இருந்தாலும் சரி, இல்லை அந்த விசிகா, அது இல்லாமல் கம்யூனிஸ்ட்டுகள், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நின்று அவங்களுடைய தொகுதிகளில் நீங்கள் தோல்வி அடைய வச்சுருந்தீங்கன்னா தார்மீக பொறுப்பேற்று நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போகலாமே, அப்படி தானே முறையாக இருக்கும். ராஜினாமா பண்ணால் தானே அடுத்ததுக்கு ஒரு கட்டங்களில் ஒருத்தவங்க வர முடியும். நீங்கள் விமர்சனம்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல, ஒரு திமுக விட்டுட்டு ஏன் போனீங்க அப்படின்ட்டு. திமுக வழி அடிமை சாசனம் எழுதி கொடுக்கணும்னு, அங்கேயே வாழணும்னு ஏதாவது எழுதியிருக்குதா? பட்டயம் எழுதி கொடுத்துருக்கோமா?